எப்போ போரெல்லாம் முடிக்க போகிறீங்க அப்படின்னு இஸ்ரேல் நாட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்டால், ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்டையும் நாங்கள் கைப்பற்றி கிரேட்டர் இஸ்ரேலுங்கிறத ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த போரையே முடிப்போன்னு சொல்லுவாங்க போல். அந்த அளவிற்கு இஸ்ரேல் கொடூரமான தாக்குதலை லெபனான் ஏரியாவில் நடத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 2 நாடுகளுக்கும் போர் ஏற்படக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலையில் இருக்குது. ஏன்னா எவ்வளவு நாள் தான் அவங்களும் பொறுமை காப்பாங்க. ஸோ லெபனானில் இருக்கக்கூடிய அரசு இப்போ கொதித்தெழுந்து சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் எப்படியெல்லாம் லெபனானில் அட்டாக் நடத்தியிருக்காங்க, அவங்க ஹிஸ்புல்லாவை சேர்ந்த ஒரு முக்கியமான அதிகாரியை தட்டி தூக்கியிருக்காங்களாமே, அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாகவும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த போரில் உக்ரைன் சில விஷயங்களை நீங்கள் ரிவீல் பண்ணியாகணும், சீஸ்ஃபயர் ரிலேட்டடான அக்ரிமெண்ட்டில் சைன் போடுறதுக்கு உங்களுக்கு கெடு விதிக்கிறேன் அப்படின்னு ஒரு 48 மணி நேரம் கெடு விதிச்சிருக்காரு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப். ஸோ உக்ரைன் ரஷ்யா போர் முடிவடையக்கூடிய நிலைமையில் இருக்கிறதா, என்ன நடக்கிறது, ஒட்டுமொத்த உலகத்திலும் சேர்த்து வைத்து பார்த்து விடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. அலி தபதாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபருடைய பெயர். இவர் யார் அப்படின்னா ஹிஸ்புல்லாவினுடைய மிலிட்ரி சீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நைம் காசிம் இருக்கார்ல, அவருடைய படைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சர்டைன் குரூப், அதில் மிக முக்கியமான நபர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, $5 மில்லியன் அளவிற்கு இவரை கொலை செஞ்சால் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு அமெரிக்காக்காரங்க இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்காங்களாம். அதனால் அமெரிக்கா இவருடைய தலைக்கு விலை வைத்திருக்கிறது. அந்த விலையை நாங்கள் வாங்கி ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த பொருளை அமெரிக்காவுக்கு எடுத்து கொடுப்பேன். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளெல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டாம், அந்த வேலை முடிஞ்சிருச்சுங்கிற தகவலை மட்டும் சொல்லி காசு கொடுத்துட்றேன்ட்டாங்க. ஸோ லெபனானில் இஸ்ரேல் இப்போ நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது $5 மில்லியன் அளவிற்கான சம்பாத்தியம். அதாவது ஹிஸ்புல்லாவினுடைய மிலிட்ரி சீஃப் இந்த அலி தபதாபா அப்படிங்கிற நபரை கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போது ஜெருசலேம் போஸ்ட் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. தொடர்ச்சியாக நிறைய அட்டாக் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல், ஒவ்வொரு நாட்டிலையுமே. லெபனான்லே ஆகட்டும், பேஜர் அட்டாக் அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படி ஹமாஸையும் நிறையா பேரை கொலை செஞ்சுருக்காங்க. முக்கியமாக ஹமாஸினுடைய முக்கிய தளபதிகள் எல்லாத்தையும் கொண்டாங்க, அந்த லீடர்ஸ் எல்லாத்தையும் கொண்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சமீபத்திய ஆண்டுகளில் பார்க்கக்கூடிய செய்தி. ஐடிஎஃப் முக்கியமாக இப்போ லெபனான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் மொத்தம் 17 ஹமாஸை சேர்ந்த வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது காசாவில் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டும் வெளியாகிருக்கு. ஸோ ஒரு பக்கம் லெபனானில் அட்டாக்கு, இன்னொரு புறம் காசாவில் அட்டாக்கு. இதில் ஹமாஸை சேர்ந்தவங்களும் இறந்து போயிருக்காங்க. லெபனானில் 5 பேர் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி, 28 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியும் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய செய்தி. ஸோ இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த செயல்களை எங்கே வச்சு பேசுகிறாங்கன்னா, ஜெனீவா வரைக்கும் பேசியிருக்காங்க, ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் பேசியிருக்காங்க. பட் எந்த பிரயோஜனமும் இல்லை. காரணம் என்னென்னா அமெரிக்காவினுடைய தலையீடு. அதற்கு பிறகு மொத்தமாக இப்போ காசாவில் 44 நாட்களில் சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் போர் பண்ணக்கூடாது, ஹமாஸும் திருப்பி இஸ்ரேலை அட்டாக் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு சீஸ்ஃபயர் டீலுங்கிறது கையெழுத்தாயிடுச்சு, ரைட்டா? இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 44 நாட்களில் மொத்தமாக 500 முறை அத்துமீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. இது சம்பந்தமாக இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் உண்மைதான், 500 முறை நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம், அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கோம்னு சொல்கிறீங்க, வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க தாக்குதல் நடத்தாமல் நாங்கள் நடத்த மாட்டோம்ல, நாங்கள் என்ன சும்மா எப்படி அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க.
இந்த இடம் தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. அது மட்டும் கிடையாது, காசாவில் ஹமாஸினுடைய தளபதி ஒருத்தரையும் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆலா ஹடாடக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், சரியாக உச்சரிப்போமா அப்படிங்கிறது தெரியாது, பட் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பெயர். நம்ம ஊரில் வந்து ஒரு நபருடைய பெயரை வந்து நம்ம உச்சரிக்கும் போது வாயில் எளிமையாக நுழையுது, பட் அந்த ஊரில் இருக்கிறவங்களுடைய பெயர் முதற்கொண்டு நமக்கு உச்சரிக்கவே கஷ்டமாக இருக்குது. பட் இப்போது நம்ம பேர் சொன்னோம்ல, அந்த நபர் உயிரோடு இல்லை அப்படிங்கிற தகவல். காரணம் என்னென்னா, அவங்க ஹமாஸ் படையை சேர்ந்தவங்க, அவங்கள இஸ்ரேல் வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து அந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை மீறிக்கிட்டே இருக்காங்கங்கிறதுனால எகிப்தில் வச்சு ஒரு மிக முக்கியமான மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை வந்து ஹமாஸினுடைய லீடர்ஸ் இருக்காங்கல்ல ஒரு 5 பேர், அவங்க போய் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்களாம். எது எப்படியாக இருந்தாலும் இதில் கத்தார் உள்ள வரணும், யுஏஇ உள்ள வரணும், அமெரிக்காவினுடைய பிரதிநிதி உள்ள வரணும். ஆனால் அவங்க எல்லாருமே இப்போ எங்கே இருக்காங்க, உக்ரைன் ரஷ்யா போரை முடிச்சு விடணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க. அதனால் காசா இஸ்ரேல் பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம், சீஸ்ஃபயர் ஏற்கனவே ஆயிடுச்சு, அதை தாண்டி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டோம், நம்ம அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வருவோன்னு விட்காஃப் உள்ளிட்ட தலைவர்கள், மார்க் ரூபியோ உள்ளிட்ட தலைவர்கள்லாம் உக்ரைன் ரஷ்யா பக்கம் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து 2ஆம் கட்ட செய்தியாக மாறி போயிடுச்சு இப்போது எங்கே காசா இஸ்ரேல் பஞ்சாயத்து. பட்டு உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையாக இல்லை. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து ஹமாஸினுடைய சுரங்கப்பாதை ஒன்றை கண்டுபிடிச்சி இப்போ ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு பெரிய சுரங்கம் தோண்டக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவினுடைய சேட்டலைட் வந்து தூங்கி கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. இல்லை அமெரிக்காவே பார்த்து வளர்த்து விட்டு அதற்கு பிறகு வந்து ஒட்டுமொத்த காசாவையும் கைப்பற்றுவதற்கு ஹமாஸ் படையவே பயன்படுத்துகிறதா அப்படிங்கிற மற்றொரு கேள்வி. ஏன்னா ஹமாஸினுடைய அந்த சுரங்கம் போடுறதுக்கு முன்னாடி இல்லை போட்டதுக்கு அப்புறம் அமெரிக்காவால் சேட்டலைட் உதவியோடு அந்த சுரங்கத்தை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? எல்லாமே செய்ய முடியுது அமெரிக்காவால். யுரேனியம் செறிவூட்டல் ஈரானில் நடக்குதுன்னா அதை கண்டுபிடிக்க முடியுது. B2 பாம்பை வச்சு 13,000 கிலோமீட்டரை தாண்டி போய் அட்டாக் பண்ண முடியுது. இதெல்லாம் அமெரிக்காவால் செய்ய முடியும். பட் காசாவில் இருக்கக்கூடிய, அதுவும் இஸ்ரேல் பக்கத்துலேயே தான் இருக்குது, ரொம்ப பெரிய அளவில் நிலப்பு, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கூட வராது, ரைட்டா? அப்போ ஒரு சேட்டலைட்டை வச்சு இஸ்ரேலில் நிலைநிறுத்தி, இஸ்ரேல் கேட்டால் வேணான்னு நான் சொல்ல போகிறாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு சேட்டலைட்டை வச்சு பக்காவாக வந்து மானிட்டர் பண்ண முடியும் காசாவில் என்ன நடக்குது, ஹமாஸ் படையை சேர்ந்தவங்க எங்கே இருக்காங்க, ஹோஸ்டேஜ் ரிலீஸ் தொடங்கி எல்லா விஷயத்தையும் அமெரிக்காவால் செஞ்சுருக்க முடியும். பட் ஹமாஸை வச்சே அந்த வேலையை செய்ய வச்சாங்க. இது ஒரு பெரிய ஒரு அரசியல் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, உலக அரசியல். அதை நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் குளிர்காலத்தில் அதிகமான அளவில் முட்டை விலை அதிகரிக்கும் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில். முட்டை போடுறதுக்கு கோழி உண்டான மனுஷனே இல்லை, அப்புறம் எங்கிட்ட அங்கே கோழி இருக்கிறது. அதனால் இப்போ எங்கிருந்து வருது அப்படின்னா எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகி வந்துட்டுருக்கு. அந்த எய்டு பொருட்களையும் இஸ்ரேல் உள்ளே விட மாட்டுறாங்க. மக்கள் பசியில் பட்டியலில் தான் இருக்காங்க. இருந்தாலும் UN எய்டை சேர்ந்த அந்த நபர்கள், ரெட் கிராஸ் சொசைட்டி இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் உள்ளே வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் முட்டை விலை ஏறிடுச்சு அப்படிங்கிற தகவல் மட்டும் கிடச்சிருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் அடுத்ததாக பேரலாக இன்னொரு செய்திக்கு நம்ம நகர்ந்தாக வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் ரஷ்யா உக்ரைன் போர். இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் 48 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காரு. யாருக்கு? உக்ரைனுடைய அதிபருக்கு. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய 28 ஒப்பந்தத்தையும் சரியாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே இரு, அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை. அது செஞ்சு முடிக்க முடியலை அப்படின்னா ஊழல் குற்றச்சாட்டில் ஜெலன்ஸ்கி எங்கே போக வேண்டியது இருக்கும், ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். பட் ரஷ்யாக்கிட்ட இருந்து எங்களுடைய மிகப்பெரிய அளவிலான செல்வம் வந்து சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அங்கே அதிகமான அளவில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட அந்த வாயுக்கள்லாம் உக்ரைன் முழுவதும் நிரம்பி இருக்குது. காரணம் என்னென்னா ரஷ்யாவினுடைய அதிநவீன தாக்குதல்னால அங்கே பெரிய அளவிலான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஈடுகட்டக்கூடிய வகையில் ரஷ்யா கிட்ட இருந்து $260 பில்லியன் வாங்கி கொடுங்க, இல்லாட்டி ரஷ்யாவினுடைய சொத்துக்களை யூரோப்பில் முடக்கி வச்சுருக்கீங்களா, அந்த சொத்துக்களை பூரா வாங்கி கொடுங்க அப்படின்னு இப்போது ஜெலன்ஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வழியாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சபோரிஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருந்து ஒரு 15 கிராமத்தை முற்றிலுமாக ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க. 25 கிலோமீட்டர் முன்னேறி போயிட்டாங்க, எங்கள் உக்ரைனுக்குள்ளேயே முன்னேறி போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல். வேமா சைன் பண்ணு, அதற்கு பிறகு வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் ஒட்டுமொத்த உக்ரைனையும் கைப்பற்றி விட்டோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாருனா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரஷ்யா ஜெயிச்சிருச்சு, நீ ரஷ்யாவை கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. காரணம் என்னென்னா நான் கொடுக்குற ஆயுதத்தை வச்சு தான் நீ போரே நடத்திக்கிட்டு இருக்க. ஸோ இப்போ நானும் ஆயுதங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கைவிரிச்சிட்டேன் அப்படின்னா உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஜெலன்ஸ்கி, அதனால் கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யார் அப்படின்னா ஜெர்மனியினுடைய தலைவர் மெர்ஸ் அவர்கள். மெர்ஸ் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனுடைய தலையீடே இல்லாமல் அமெரிக்காவால் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியுமா, அப்படி ஒரு வாய்ப்பை நீ உருவாக்கிறியா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர்றார்.
மற்றபடி ஃப்ரான்ஸ் ஆகட்டும், இத்தாலி ஆகட்டும், அவங்கெல்லாம் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. யூகேலாம் விலகிக்கிடுச்சு, அமெரிக்கா கிட்ட பஞ்சாயத்து வேண்டாம் அப்படின்னு. ஸோ அமெரிக்கா சொன்னால் யூகே கேட்பாங்க, நோ இஷ்யூ. ஸோ அமெரிக்கா சைடில் இருந்து சொல்லக்கூடிய உத்தரவை இந்த 3 நாடுகள், முக்கிய நாடுகள் ஏற்றுக்கிறாங்க, ஃப்ரான்ஸு, யூகே, இட்டாலி. பட் மெர்ஸு மட்டும்தான் இந்த பஞ்சாயத்து, ஜெர்மனி மட்டும்தான் பஞ்சாயத்து. அவங்க ஜெலன்ஸ்கியை இப்போ ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது எல்லாத்தையும் தாண்டி முன்னாள் பத்திரிகை செயலர், அவர் பேர் பார்த்திங்கன்னா யூலியா மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். பட் இந்த லேடி அவங்க உலகளகி பட்டத்துக்கு தகுதியுடைய நபராக அறியப்பட்டாலும் இப்போ அவங்க செக்ரட்டரியாக இருக்காங்க. உக்ரைனில் மிக முக்கியமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய ஒரு நபர் தான் அந்த லேடி. அவங்க உக்ரைன் இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்கணும், ஜெலன்ஸ்கி இந்த ஒப்பந்தத்தில் சைன் போடணும் அப்படிங்கிறத முக்கியமான கோரிக்கையாக வச்சுருக்காங்க. போர் அப்படிங்கிறது ஒரு திரைப்படம் கிடையாது நீங்கள் எடுக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க, எனிவே நேட்டோவில் இனிமேல் அங்கத்தினராக மாற மாட்டோம்னு எழுதி கொடுங்க ஜெலன்ஸ்கின்னு ரொம்ப உரித்தாக குரல் எழுப்பியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட லேடி சொல்கிறத உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி கேட்பாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கேட்டு தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவர் இருக்கார். இது எல்லாத்தையும் தாண்டி யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, G7 அப்படிங்கிறத G8 விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் வளர்கிறேன், நீயும் வளரு, என்னையும் வளர்த்து விடு அப்படின்னு ரஷ்யா கிட்ட இப்போ கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு யூரோப்பியன் யூனியன் தள்ளப்பட்டிருக்கு. அதனால் யூரோப்பியன் யூனியன் இப்போ G7 G8 மாற்றினாங்கன்னா அந்த G8வது நாடு எது தெரியுமா? ரஷ்யா. வாழ்க வளமுடன். எப்படி இருந்தாலும் யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவோடு அங்கத்தினராக மாறி ரஷ்ய அதிபர் புட்டினுடைய காலில் தான் இப்போ எல்லோரும் உள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக S-400 உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ஈரானுக்கு கொடுத்து, அமெரிக்காவினுடைய F-35 உன்னை அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னா அதை அடித்து உடச்சி தும்சம் பண்ணிடு, அப்போது அமெரிக்காவினுடைய F-35 நீ தும்சம் பண்ணிட்ட அப்படின்னு ஒரு பெரிய பேர் உனக்கு கிடைக்கணும். ஈரானுடைய தலைவர் கமினி அவர்களுக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் ரிவீல் ஆகுது. ஸோ ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தலைவராக ரஷ்ய அதிபர் புட்டின் அறியப்பட்டு வருகிறார். இதுதான் கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டு. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.